மார்க் மை வேர்ட்ஸ். மக்களே, என்னோட வார்த்தையை ரொம்ப கூர்ந்து கவனிங்க. நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் இப்போ சொல்லியிருக்காரு, நான் முன்ன விட ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப வீரியமா இனிமே அரசியல் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதான் சொல்றேன். கண்டிப்பா அவர் இன்னும் வீரியமா செயல்படுவார் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, பேச்சுல அந்த வலி தெரிஞ்சது. மனுஷன் வந்து என் வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் ஒரு கடினமான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காப்புல. அந்த வீடியோவோட வீரியம் வந்து உங்களுக்கு இப்ப தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பா 2026 எலெக்ஷன்ல நம்ம கண்டிப்பா அதை பார்க்க போறோம். ஏன்னா ஒரு மனுஷன் அவ்வளவு அடி வாங்கியிருக்காரு. இங்க இருக்கிற எல்லா ஊடகவியலாளர்களும் விஜய எந்த வகையிலையாச்சும் வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தொடர்ந்து அவர் மீது எவ்வளோ தூரம் வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் மேல வன்ம சொற்களை வீசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சாதாரண மக்கள் எல்லாருமே விஜய் பக்கம் தான் இருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்ல போனாக்கா, இங்க அரசியல்ல நான் தான் ஞானின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, விஜய் பண்ணது தப்பு, விஜய் பண்ணது தப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. பிராக்டிக்கலா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்பதான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு ஏதாவது செஞ்சிட முடியுமா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அரசியல் காலத்துல வந்து அவரால் முடிஞ்சதை நான் ஏதாவது செய்யணும் இந்த நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு தன்னோட தேர்தல் பரப்புரையாக போறாரு. இதை போய் கல்லை கொண்டு அடிக்கிறது, செருப்பு கொண்டு வீசுறது, இந்த கூட்டத்தை எப்படி கலைக்கலான்னு பாக்குறது, விஜய் ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னு காட்டுது. அடிப்படையில உங்களுக்கு இருக்கிறது விஜய் மேல இருக்கிற ஒரு பொறாமை, அவ்வளவுதான். அதுதான் இதுல காட்டுது. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இப்ப அந்த கரூர்ல நடந்த சம்பத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் மட்டும் தான் காரணம், வேற யாருமே காரணம் இல்ல அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நிகழ்வை கடந்து போயிட முடியுமா? எல்லாருக்குமே தெரியுங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. கூடிய விரைவில் 2026ல மக்கள் தங்களோட வாக்குகள் மூலமா இதுக்கு பதில் சொல்லுவாங்க. கண்டிப்பா அதை நான் நம்புறேன். திமுக போன்ற ஒரு கட்சி மீண்டும் ஒரு முறை தமிழகத்தை ஆள்றதுக்கான வாய்ப்பு இந்த மக்கள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுல நான் உறுதியா இருக்கேன். ஏன்னா அவ்வளவு வன்மம். ஒரு மனுஷன் வந்து திமுகவை தான் நீங்க யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதே போல விஜய் அவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்த திரு அன்புமணி அவர்கள், அண்ணாமலை அவர்கள், சீமான் கூட களத்துல வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவா தான், எதிரியா வந்து சில கருத்துக்களை சொன்னாலும் இந்த விஷயத்துல விஜய்க்கு ஆதரவா தான் கருத்து சொல்லியிருக்காரு. அது போல பாத்தீங்கன்னா முக்கியமான அரசியல் தலைவர், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கூட விஜய் பக்கம் பரவாயில்ல, அவர் நியாயமா தான் இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் மக்களுக்கு யதார்த்த நிலை புரியும். கண்டிப்பா விஜய் இதுல இருந்து மீண்டு வருவார். அதை நாம் நம்புவோம். 2026 எலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான எலெக்ஷனா இருக்கும். நன்றி, வணக்கம்.